கேட்ட செய்தி கேட்டு அவனுக்கு ஈமக்கிரியைகள் செய்தனர். சீமந்தினி விதவை கோலத்தில் இருந்தவாறே யமுனை நதிக்கரையில் சோமவார விரதத்தை செய்தாள். கணவன் சந்திராங்கதன் நாகமன்னனிடம் முறையாக நடந்து நல்ல பெயர் பரிசு பொருட்களை பெற்று திரும்பும் போது மனைவியை கண்டு அதிர்ந்துவிட நடந்ததை கூறி அவளை மீண்டும் திருமணம் செய்து கொண்டு இறைப்பணியில் ஈடுபட்டான். காசி மாநகர் அருகே ஆட்சி புரிந்து வந்த மன்னன் ஒருவன் சீமந்தினியின் மனதளத்தை சோதித்து அறிய விரும்பி 2 பிரம்மச்சாரிகளை அனுப்பி ஒருவனை பெண்வடிவாக போகச் செய்தான். அவள் இருவரையும் பார்வதி பரமேஸ்வர வடிவங்களாக தியானித்தாள். அவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து பூஜை செய்வதற்காக மலரை எடுத்து அவர்களின் பாதங்களில் வைத்தவுடன் பெண் வேடமிட்டு வந்திருந்தவர் நிஜ பெண்ணாகவே மாறிவிட்டார். தங்களுடைய தவறை உணர்ந்து சீமந்தனியிடம் மன்னிப்பு கேட்டு தான் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை அடைய உதவும்படி முறையிட்டனர். சீமந்தனியும் சிவபெருமானிடம் முறையிட்டதால் அவர் தனது பழைய உருவத்தை அடைந்தார். அதோடு சிவனின் அருளால் சந்திராங்கதனுக்கு தீர்க்காயுள் ஏற்பட்டது.